நான் இன்னைக்கு புதுக்கோட்டை சாய் கார்ஸ்க்கு வந்திருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆச்சு அப்டேட் போட்டு. நம்மளுடைய எப்போவுமே ஃபேவரட்டான கார்கள்லேயே வந்து சாய் கார்ஸும் ஒன்று. உங்களுக்கு பட்ஜெட் கார்கள் நிறையா இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியான கார்கள் இருக்கும். நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரியான கார்களை ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ புதுக்கோட்டை சாய் கார்ஸில் இருக்கக்கூடிய கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இங்கே என்னென்ன காரெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்னா பொலேரோ பார்க்குறோம், வேகனார் பார்க்குறோம், சியாஸ் டீசல் பார்க்குறோம், அதுக்கு ஈகோ இருக்குது, டாடா ஏசிலே லோ பட்ஜெட்டில் கிடக்கு, சாண்ட்ரோ இருக்குது, ஐ10 இருக்குது, எட்டியோஸ் லிவா இருக்குது. இவ்வளோ கார்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் ப்ரைஸோட. வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, நம்புறேன் சூப்பராக இருக்கணும். சிட்டிக்கு நடுவில் நின்று பேசல கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மைக்கை தூக்கிட்டோம்னா நம்ம வெள்ளைக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, நம்புறேன் சூப்பராக இருக்கணும். வாங்க இங்கே உள்ள கார்களை பார்க்கலாம். கார்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ போல நம்மளுடைய வீடியோக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். வாங்க கார்களை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நான் கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆச்சு அப்டேட் போட்டு. ஆமாம். எப்படின்னா இருக்குது பிஸ்னஸ்? பரவாயில்ல, போயிட்டு இருக்கேன். ஓகேண்ணே. எங்களுடைய ஆடியன்ஸுடைய சப்போர்ட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரிங்கண்ணா. இப்போ என்ன காரணம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா மாருதி சியாஸ் பார்க்கலாம். ஆமாம். ஓகேண்ணே. சியாஸ் இது வந்து 2016-17. 4 டயர் புதுசு, 125 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆமாம். வண்டி நல்லா, எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, வண்டி நல்லா இருக்கும். சியாஸ் டீசல் தானே? ஆமாம், டீசல் டீசல். ஜெட்டிஐ டாப் எண்ட் மாடலானே? ஆமாம். இப்போ ஏர் பேக்லாம் தான் வந்துடுது. ஏர் பேக் வந்துடும், 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். ஆடியோ சிஸ்டம் மட்டும்தான் வருது, கலர் டிஸ்பிளே வராது. வராது. இந்த இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே, வாசனை நல்லா இருக்கு. சியாஸ் மார்க்கெட்டில் கிடைக்கலண்ணே நல்ல வண்டி. ஆமாம். அது பார்க்க ஓரளவுனா அவுட்லுக்லாம் பார்க்க நல்லா இருக்கேண்ணே. ஆமாம். இது ஹிஸ்ட்ரி எப்படிண்ணே? இது விலை வந்து எப்படின்னா 6 ரூபா சொல்கிறேன். நேராக வாங்க, விலை அனுசரித்து பேசிக்கலாம். ஓகேண்ணே. லோனு வந்து எப்படின்னா 5லேருந்து 5 ரூபா வரைக்கும் லோன் வாங்கி தரலாம். அப்படின்னா ஒரு ரூபா 75 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். அது இருந்தால் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகேண்ணே. எத்தனை ஓனர்? ஒரே ஓனர். ஒரே ஓனர். நம்ம லோக்கல் நம்பர் தானே? 45 நம்பர். ஆமாம். சரிங்கண்ணே. அடுத்து பொலேரோ ஒன்று எங்களுடைய ஆடியன்ஸ் நிறையா கேட்பாங்க. பொலேரோண்ணே? பொலேரோ வந்து 2013. 2013, 2 ஓனரு. ஓகேண்ணே. ஆமாம். இது ஒரிஜினல் பெயிண்டிங் ஆயிருக்கானே? இது பெயிண்ட் டச்சப் ஆயிருக்கு. டச்சப் ஆயிருக்கும். ஆமாம். நம்மள வருஷம் ஆயிடுச்சுல்ல? ஆமாம். கிராச்சஸ் இருந்திருக்கும். என் மாடல் சொன்னீங்க 12 தானே? 2013. 13. எஸ்எல்எக்ஸ். ஆமாம். நல்லா இருக்குண்ணே. இதுக்கு சரிண்ணே. இதுக்கு எவ்வளோண்ணே சொல்கிறீங்க? இது வந்து 5.20 சொல்கிறோம். நேராக வாங்க, முன்ன பிள்ளை விலை பேசிக்கலாம். விலை நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாம். ஏன்னா நம்ம ஆன்லைனில் சொல்கிறதுங்கிறது வியாபாரத்துக்காண்டி சொல்கிறது தான். ஆமாம். நேராக வந்தாலும் அனுசரித்து பேசிக்கலாம். வாங்கணும்னு வர்றவங்களுக்கு நம்ம ஒரு 5-10. ஆமாம். எவ்வளோ தூரம் வந்து லாபத்தை குறைச்சி விடணுமோ குறைச்சி செஞ்சு தந்துடுவோம். ஓகேண்ணே. ஆனால் இது ஒரு வேகனார் இங்கே ஒன்று இருக்கிறேன். ஆமாம். இது வந்து 2014-15. ஒரே ஓனர். சரிங்கண்ணே. 54 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸு. ஓகேண்ணே. இது வந்து இந்த ஸ்டிங்க்ரேன்னு சொல்லுவாள் அந்த வண்டியானே? ஆமாம். அந்த ஸ்பெஷல் எடிஷன். ஆமாம். ஆமாம். ஓகே ஓகே. அது வேகனாரில் இது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் வண்டி. ஆமாம். சீட்டுமே நல்லா இருக்கு பார்த்தீங்களா, கெப்பாசிட்டி. இது வந்து விஎக்ஸ்ஐ. ஆமாம். ரிமோட் லாக் வந்துடும். ஆமாம். நல்ல ஸ்பேசியஸான இடம் இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து. ஓகேண்ணே. இதோடைய டீட்டெயில்ஸ் வேணும். இந்த வேகனார் வந்து எப்படின்னா 350. நேராக வாங்க, முன்ன பின்ன பேசிக்கலாம். வேணும் வண்டி சுத்தமாக இருக்கும். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிருவோம்ண்ணே. அது ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐ. ஓகே. 2020, ஒரே ஓனரு. விஎக்ஸ்ஐ பெட்ரோல் ஆனது? ஆமாம், பெட்ரோலு. ஓகே. 2020 ஒரு ஓனரா? ஆமாம், ஒரு ஓனரு. வண்டி பார்க்க நல்லா இருக்குண்ணே. பெட்ரோல் பொதுவாக யார் வேணாலும் எடுக்கலாம். ஆமாம். காரை பற்றி தெரியாதவளோட பெட்ரோல் எடுத்துக்கலாம். ஆமாம். சார், இந்த ஸ்விஃப்ட்டை பற்றி, பெட்ரோல் வண்டியை பற்றி உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய ஐடியா? இந்த காரை எடுக்கணும்னா யார் எப்படி எடுக்கலாம்? உங்களுக்கு என்ன லோன் வந்து எப்படின்னா 5லேருந்து 5 ரூபா வரைக்கும் லோன் வாங்கி தரலாம். ஓகேண்ணே. இதோட விலை ஹோல்ட் பண்ணுறது வந்து 6 ரூபா. நேராக வாங்க, முன்ன பின்ன பேசி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேண்ணே. வண்டி நல்லா இருக்கு. ஆமாம். வண்டி இது TN 87 எந்த ஏரியானே வரும்? செங்குன்றம். செங்குன்றமா? ஓகே ஓகே. அடுத்த வண்டி போயிருவோமாண்ணே? ஆமாம். லோ பட்ஜெட்டில் ஒரு நிற்கிதானே? ஆமாம். 2007. ஓகே. காரைக்குடி நம்பரு? ஆமாம், 63 நம்பரு. 2007 நல்லா இருக்கும். ஓனர்ண்ணே? டிஎஃப்சிலாம் வந்து எடுத்தாச்சு. ஆமாம், 3 ஓனரு.
2007 ரீஎஃப்சி எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. ஆனால் நல்லா இருக்குண்ணே. ஆமாம். இது அப்போலே ரெக்ஸின் போட்டிருக்காங்க. ஆமாம். பெட்ரோல் வண்டி தானே? ஆமாம், பெட்ரோல் வண்டி. நிறைய பேர் சிம்பிளாக ஒரு கார் எடுக்கணும்னு நினைப்பாங்க. என்ன ப்ரைஸ் எங்களுக்கு குறைச்சி? 150. 1,50,000. ஆமாம். ஓகே. இது என்னென்ன ஒரு 18 கொடுக்குமாண்ணே பெட்ரோலுக்கு? 20 தரும். 18லேருந்து 20 வரைக்கும். 20 வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் 800 இருக்கிறதுக்கு போல சாண்ட்ரோ போங்கன்னு சொல்லுவாங்க நம்ம யூஸ்டு கார் மார்க்கெட். நான் எனக்கு கேட்பேன்ல. ஆமாம். அப்போ எதுக்கு கேட்கும்போது லாங்கு போகிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குமாம்ல, வண்டி அருமையாக இருக்கும், கால் வலிக்காது அப்படிம்பாங்க. சொல்லுங்கண்ணே. i10 2010. 2 ஓனர். ஓகே. ரீஎஃப்சி எடுத்தாச்சு. 2030 வரைக்கும் ரீஎஃப்சி இருக்குது. 2030 வரைக்கும் இருக்கு. ஆமாம். 4 டயர் புதுசு. இன்சூரன்ஸ் வந்து முடிய போகுது. வண்டி நல்லா இருக்குண்ணே. ஆமாம். ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்கும். இது ஒரிஜினல் பெயிண்ட் தானே? ஆமாம். மைனஸ் சொல்ல போனால் இந்த பம்பரில் ஒரு சின்ன கிழிசல் சொல்லலாம். ஆமாம். மற்றபடி வண்டி தெளிவாக இருக்கும். பெட்ரோல் வண்டி தானே இது? ஆமாம். ஓகேண்ணே. இதுக்கு எவ்வளோ விலை கேட்குறீங்க? 240. 240. ஆமாம். நேரில் வந்து எதாவது பேசிக்கலாம். நீங்கள் சொல்கிற விலையிலேருந்து நேரில் வந்து எதாவது அனுசரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரைட்ண்ணே. அடுத்து வந்து எட்டியூஸ் லிவாவா அது? ஆமாம். சரி, ஓகேண்ணே. 2011. டீசல் இது? ஆமாம், டீசலு. நம்மள்ட்ட கேட்குற அளவு வந்து இது பண்ண முடியல. ஓகேண்ணே. இது எவ்வளோண்ணே கொடுக்கும் டீசலுக்கு? இது டீசல் வந்து 20 தரும். 18லேருந்து 20 வரைக்கும் இருக்கும். இப்போ இதுவுமே வந்து அந்த டொயோட்டா இல்லை, அது மைலேஜ் ரேஞ்சு கிடைக்கும் நினைக்கிறவங்க இந்த வண்டி எடுக்கலாம். ஆமாம். சூப்பராக இருக்குது. குறை சொல்லவே முடியாது டொயோட்டா பொறுத்தாங்க. ஆமாம். ஓகேண்ணே. ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்கு. இதுக்கு எவ்வளோண்ணே கேட்குறீங்க? இது வந்து 350 சொல்கிறேன். நேராக வந்தால் முன்ன பின்ன பேசி எடுத்துருப்பேன். 350. ஆமாம். ஓகேண்ணே. இதுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும்? எவ்வளோ கிடைக்கும்? ஃபைனான்ஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து 2000 ரூபா 3 ரூபா வரைக்கும் பண்ணலாம். ஓகே. அப்புறம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ்னு i10 இதுக்கு வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி தரலாம். 1 லட்ச ரூபா அப்படிங்களா? அதுக்கு சாண்ட்ரோக்கு 70 ரூபா பண்ணி தரலாம். 70 ரூபா பண்ணலாம். அதுவும் அப்புறம் இதில் பேங்க்லையா இல்லை லோக்கல் பண்ண? லோக்கல் தான். ஓகேண்ணே. நம்ம அடுத்து இந்த டாடா ஏசி? டாடா ஏசி 2010. எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிச்சு. சரிண்ணே. ஆமாம். எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. எடுத்து கொடுக்குறீங்களா? எடுத்து கொடுக்காம? அவங்களே எடுத்துக்கிட்டேன். இல்லை, நம்ம எடுத்துகிட்டு வந்து எடுத்துருவோம். சரிண்ணே. எடுத்து கொடுத்தா ஒரு வேலை, அவங்களே எடுத்துக்கு வந்து ஒரு வேலை. ஆமாம். நேரம் வரட்டும் வந்து பண்ண. ரஃப்யூஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா பார்க்கலாம். எவ்வளோன்னு கேட்குறீங்க இதுக்கு? இது வந்து எப்படின்னா எஃப்சி எடுத்து கொடுத்தா 1 ரூபா, எஃப்சி இல்லைன்னா 1 ரூபா. 1 ரூபா. ஆமாம். அப்போ 1 ரூபா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் வந்தா. ஆமாம். மட்டிட்டிங்கரிங் வேலை, சின்ன சின்ன வேலைகள். ஆமாம், சின்ன சின்ன வேலை இருக்குது. இன்ஜின் பற்றி உங்களோட இன்ஜின்லாம் அருமையாக இருக்குது. ஓகேண்ணே. அதே என்னண்ணே ஈகோ நிற்குது? ஈகோ வந்து 2023. 22,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகே. ஆமாம். 2 ஏர் பேக்கு, ஏபிஎஸ் வந்துடும் இல்லை. ஆமாம். வண்டி சுத்தமாக இருக்கும். ஓகேண்ணே. ஆமாம். இது வந்து 5,50 ரூபா சொல்கிறோம். வாங்க நேராக வந்து அதான் முன்ன அனுசரித்து எடுத்துக்கலாம். வண்டி சுத்தமாக இருக்கும். ஓகேண்ணே. இருக்கிற வண்டியெல்லாம் காமிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆமாம். வேற என்ன வண்டிகள்லாம் வந்தால் இருக்கு உங்கள்கிட்ட? இப்போ ஆல்டோ நிற்கிது, எர்டிகா ஒன்று நிற்கிது, டிசைர் ஒன்று நிற்கிது. அது என்ன வர வேண்டி இருக்குது. ஆமாம். வாங்க. இல்லை வேறு வந்து வண்டி வேணாலும் நம்ம கைவசம் இருக்குது. ஓகேண்ணே. வண்டி எதுவாக இருந்தாலும் கால் பண்ணலாம். ஆமாம். ஓகேண்ணே. மற்றபடி அது மாதிரி ஃபைனான்ஸ் இருந்தாலும் பண்ணிக்கலாம் கொடுங்க. ஆமாம். ஓகேண்ணே. ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. தேங்க்ஸ்ண்ணே. ஓகேங்க. புதுக்கோட்டை சாய் கார்ஸுடைய கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். போய் தேங்க்யூ.